வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சின்சான் பேசுகிறேன். ஸோ நான் வந்து சின்சான் ஒய்டி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஃப்ராங்க்லினும் டோரேமானும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புது ரேம்பில் தான் மக்களே நம்ம போயிட்டு இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். ஸோ இந்த ஒரு ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்டோவில் வச்சு தான் போக போகிறோம். ஸோ ஆட்டோவில் போகிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணால் இங்கே இருக்க 2 கண்டெய்னர் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ கண்டெய்னர் உள்ள என்ன இருக்குன்னு போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரேம்ப் எப்படி இருக்குன்னு ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ரேம்ப் ஸ்டார்டிங்கில் இருந்து எடுத்து உள்ள போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபிகல்ட்டான பிளேஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ போக வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 2, 3, 4, 5 போயிட்டு இருக்குது மக்களே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு ஜம்ப் பண்ணி போகணும். ஸோ இங்கே RGB லைட்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டர்னிங்ஸ் இருக்குது. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்சஸ்லாம் இருக்குது. ஓகே மக்களே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டியூபுலெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ என் பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாண்டி போகணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான சர்க்கிள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே தாண்டி இங்கே என் பாயிண்ட்டுக்கு வரும்போது லைட்டாக முக்கி மேலே மேலே வந்துடலாம் மக்களே. ஸோ அப்படியே இங்கேருந்து ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துடணும். வந்துட்டு அப்படியே இந்த இருக்க 2 கண்டெய்னர் ஓப்பன் பண்ண மக்களே. ஸோ வேறு மாதிரியாக இருக்க போது இந்த ஒரு சேலஞ்சு ரேம்ப் சேலஞ்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்ப் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம் மக்களே. ஓகே வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம்ப் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் சின்சான் ஒய்டி. ஸோ நம்ம சின்சான் ஒய்டி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மக்களே. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு போட்டு போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு பூஸ்ட்டு போட்டு நம்ம வந்து வெளில போயிட்டுருப்போம். பரவாயில்ல, ஸோ மீடியமான பூஸ்ட்டு போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தாச்சு. ஃப்ராங்க்லினே அப்படியே பார்த்து ஓட்டுட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் வின் பண்ணி ஆகணும். டோரேமானே டைட்டாக பிடிச்சிக்கோ, கீழே ஊந்துடாத. ஸோ நம்ம இந்த ஆட்டோவில் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம் தான் மக்களே. ஏன்னா இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் மட்டும் வலிக்கி விடும். அது மட்டும் இல்லாத இதுக்கு 3 வீல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் மக்களே. ஸோ இருந்தாலும் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் மாமா அப்படியே ஓட்டிடுவார் போல். அவருக்குமே ஏற்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் ஃப்ராங்க்லின் மாமா பற்றி சொல்ல வேணாம். ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே கொண்டு போய் சேர்த்துருவார். பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலில் சேர்க்காத இருந்தால் சந்தோஷம் தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் மாமா எங்கே இடிக்காத போங்க மாமா, என்ன மாமா நீங்கள். ஸோ மக்களே எங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 டர்னிங்கில் வந்து வலிச்சு ஓட்டாரு. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ மொதல் ஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்றத. ஸோ அப்படியே இந்த டியூப்லலாம் போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான விஷயம் தான். ஸோ கொஞ்சமாச்சும் மேலே போயிட்டா கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பரவாயில்ல மக்களே. ஸோ எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பு இந்த டியூப்பு எல்லாத்துலேயுமே பூந்து ஸோ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூந்து போயிட்டுருக்கோம். ஸோ வேறு மாதிரி மக்களே. ஸோ போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிடணும். ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மக்களே வேறு லெவலு. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே, என்ன பிடிக்குமோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சின்சான் ஒய்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போட வேறு லெவலில் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்தாச்சு மக்களே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த RGB லைட்டுள்ள போகலாம். ஸோ இந்த RGB டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வேறு லெவல் மக்களே. ஸோ அப்படியே இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்து ஜம்ப் பண்ணி போவோம். ஸோ இது ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு மக்களே. ஸோ அப்படியே பேக் ஜம்ப் ஆகிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வந்தாச்சு. ஜஸ்ட் மினிட்ஸில் கீழே வந்துருப்போம். எப்படியே வந்து பார்த்தா நம்ம ஃப்ராங்க்லின் மாமாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஓட்டிகிட்டு போகிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போயிட்டா ஸோ சூப்பராக இருக்கும். ஃப்ராங்க்லின் மாமா அப்படியே எங்கேயும் அடிக்காமல் கீழே விளாமல் போயிடணுமாம்மா. நம்ம அந்த 2 கண்டெய்னர் ஓப்பன் பண்ணியே ஆகணும். ஸோ சீக்கிரமாக நம்ம அந்த 2 கண்டெய்னர் ஓப்பன் பண்ணோம்னாக்கா ஸோ எங்களுக்கு எதுவுமே இடிக்காமல் போகணுமாம்மா. ஸோ கரெக்டாக போயிடு. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தா நம்மளோட ஃப்ராங்க்லின் மாமா நம்மளுக்கு வந்து டஃப் கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் டஃப்பாக இருந்தாலும் நம்ம ஃப்ராங்க்லின் மாமாவோட டிரைவிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது மக்களே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாந்துரும் வந்துட்டோம். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தாண்டிட்டாரு. ஸோ செமையாக இருக்குது மக்களே. அடுத்த ஸ்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தாண்டிடும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டை போட்டு போக வேண்டியதான். பூஸ்ட்டு போட்டாலே ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலை விட்டு இழந்து போயிடுது. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் மாமா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஸோ பின்னாடி வர வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, டைமிங் வர இல்லை. இதுக்குள்ளார போய் ஆகணும் மக்களே. பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், இன்னும் இதுன்னு இருக்குது. பரவாயில்ல, கிட்ட வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் காத்துட்டு இருக்குது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா
கடந்தாகணுமா ரைட்டு. சில ஆட்டோ வந்து எங்கே கீழே வந்துட்டு போது எங்கே பள்ளம் இருக்குன்னே தெரியாது. பரவாயில்ல, அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துட்ட மக்களே. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகணும். ஸோ சூப்பரு. அடடா, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் அடிச்சுட்டு கீழே வந்துருப்பாரு. இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் அடிச்சா நம்ம வந்து கீழே வந்துடும். ஏன்னா வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு எதுவும் இல்லாததுனால டேரெக்டாக கீழே வந்து ஹெல்மெட் தான் ஆகும். ஸோ ரொம்பவே டஃப்பான ஸ்டேஜ் இது. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் மாமா ஜஸ்ட் முடிச்சு கீழே வந்துருப்போம். பரவாயில்ல, அதையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஸோ ஃப்ராங்க்லின் மாமா வேறு லெவல் மாமா நீ. அப்படியே ஒன்று கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு தெரியுது கண்டனர் ரெண்டுமே. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்துட்டார் மக்களே. ஸோ கீழே விழ வேண்டியது பிரேக் அடிச்சிட்டாரு எப்படியோ. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் போட்டு தாண்டிட்டார் மக்களே. ஸோ வேறு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என் பாயிண்டர்லாம் வந்தாச்சு. இன்னும் அந்த மேலே முக்கிய ஆமாம் மாதிரி மேலே ஏற்ற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மக்களே. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ராங்க்லின் மாஸ் காமிச்சிட்டாரு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் மாதிரி முக்கிய இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஃப்ராங்க்லின் மாமாவுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம இந்த மேலே இருந்தோமே, மேலே வந்து ஒரே ஆப்ஷன் தான் லைட்டாக பூஸ்ட்டை போட்டு ஏற்றிக்க வேண்டியதான். வேறு வழி தெரியல. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஃப்ராங்க்லின் மாமா பூஸ்ட்டை போட்டு எடுத்தாரு. போட்டு ஃப்ராங்க்லின் மாமா நீ வேறு லெவல் மாமா, அவ்வளோதான் நம்ம போயிட்டு அந்த கண்டெய்னரை போயிட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதான். வாடா டோரேமான், வாங்க ஃப்ராங்க்லின், 2 பேருமே போயிட்டு நம்ம போய் 3 பேருமா சேர்ந்து அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும். ஸோ வின் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த சாப்பரில் போய் தான் மக்களை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் ஹார்ட்டினை போட்டு விடுங்க மக்களே. அப்படியே சின்சான் ஒயிட்டின்னு போட்டு பக்கத்தில் ஹார்ட்டின்னு போட்டு விடுங்க. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பக்கத்தில் வந்து ஃப்ராங்க்லின் உட்காந்துட்டான், பின்னாடியே டோரேமான் உட்காந்துட்டான் மக்களே. ஸோ மக்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னாக்கா ஸோ எல்லா ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்க மக்களே. ஸோ அதுவுமே ஒன்றும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்க்கணுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் எந்த வீடியோ நான் போகிற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே ஃப்ராங்க்லின் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் பண்ணிவிடுவான். ஆனால் அவனுக்கு லேண்ட் தான் பண்ண தெரியாது மக்களே. ஸோ லேண்டிங்கில் வந்து சொதப்பிடுவான். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கீழே விழுந்து விடிய வேண்டியது எப்படியோ பேலன்ஸ் பண்ணி எங்கேயுமே இடிக்காமல் வந்துட்டான் மக்களே. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கடந்து வந்துட்டான். ஓகே, நம்ம ஃப்ராங்க்லின் மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ண தெரியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உடச்சி விட்டாச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக லேண்ட் பண்ணிடலாம். நம்ம ஸ்பீடாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, கட்டாயமும் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் மாமா கிட்ட சொல்லி நம்ம பொறுமையாக சாப்பாடு லேண்ட் பண்ணிடலாம் மக்களே. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு லேண்ட் பண்ணியாச்சு. லெவலில் நம்ம உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே ஏற்படலை. ஃப்ராங்க்லின் மாமா சாப்பாடு மட்டும் தான் முக்கியம் ஓட்டுவார். ஆனால் மொத்த வெஹிக்கிளை கொட்டா வேறு லெவலில் பண்ணிவிடுவார், மாஸ்க் காமிச்சிடுவார். ஓகே, எல்லாருமே இறங்கடா பசங்களா, குட்ட பசங்களா, டே டோரேமானவா, நம்ம 2 பேருமே சேர்ந்து போயிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாம். ஓகே, சாப்பாடோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இறங்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் மாமா கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி பாம் எடுத்துக்கலாம் மக்களே. ஸ்டிக்கி பாம் எடுத்தாச்சு. ஸோ மாதிரி எல்லா இதுவுமே இருக்குது, ஸ்டிக்கி பாம் மட்டும் வர மாட்டேங்குது. ஓகே, எடுத்தாச்சு. வாங்க, மொதல் ஒரு பாம்பு, 2வது ஒரு பாம்பு, எல்லாத்தையும் பாம்பு போட்டு அப்படியே வெடிக்க விட்டுடலாம். வெடிக்க வச்சு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே. ஸோ வெடிச்சு விட்டாச்சு. உள்ளே என்ன இருக்குது டோரேமானை பாருடாங்க போட்டி வேறு மாதிரி மக்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணலாம் மக்களே. ஸோ மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டுற மக்களே. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சைக்கிளோட அடியில் RGB வச்சுருக்காங்க, லைட்டு விட்டு இது சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சைக்கிளோட ஸ்பீடுமே சூப்பராக இருக்குது மக்களே. பிரேக் கண்ட்ரோலுமே நல்லா இருக்குது. அங்கே மொத்தத்தில் சைக்கிளுக்கு வந்து 8க்கு 7 தரலாம். நம்ம வந்து பைக் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரேட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தரலாம் நினைக்கிறேன் மக்களே. அவர் வந்து சைக்கிள் வந்து RGBலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 8.5 தரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 தரலாம். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக்கு வந்து வெளில எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னு தெரில. நம்ம வந்து அதனால் வந்து பின்னாடி இருந்து எடுத்து ஆரம்பிச்சிடலாம். அந்த கண்டெய்னரில் ஏதோ ஒரு பக்கு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தான் எடுத்தோம்னா வேறு ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. இதுக்கு வந்து இப்போ 10க்கு 9.5 தரலாம். ஓட்டி பார்ப்போம். அடியில் RGBலாம் வச்சுருக்காங்க மக்களே, வேறு மாதிரி மக்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அப்படியே டாட்டா, பை பாய்.